வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் கெனடி வந்து ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு அனுராக் கஷ்யப். அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 20th February 2026 ஜீல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2023 வந்து ரெடியாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பல தடங்களுக்கு அப்புறம் பல தடங்கள் வந்து அதனால் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா படங்கள் மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான இதில் எடுத்திருக்காங்க. இந்த படம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுக்கு பல காரணம் இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த நரேட்டிவ், அந்த விதம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாமே கதை வந்து ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் அண்ட் இந்த படம் எடுத்த விதம், அது கொண்டு போன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்காது. இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ராகுல் பட் வந்து அனுராக் கஷ்யப் கூட இதுக்கு முன்னாடி அக்லின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். அந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் இவங்க வந்து இன்னொரு படம் கூட பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற 3rd மூவி. அண்ட் ராகுல் பட் இந்த படத்தில் ரொம்பவே பெஸ்ட்டான கேரக்டராக, ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவர் பேர் வந்து கெனடி, பட் ஆக்சுவல் பேர் வந்து உதய் ஷெட்டி. இவரை வந்து ஒரு கேஸ்க்கு அப்புறமா இவரை கொண்டுட்டு தான் வந்து போலீஸ்கிட்ட காமிச்சிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், இவரை வந்து கெனடிங்கிற பேரில் அவரை வந்து ஹிட்மேனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கமிஷனர். இந்த கமிஷனரோட பேர் வந்து ரஷீத் கான். இந்த கமிஷனர் வந்து இவரை ஒரு ஹிட்மேனாக யூஸ் பண்ணிருக்காருன்னு ஏன் சொன்னேன்னா, இவர் என்னென்ன வேலையெல்லாம் அசைன் பண்ணுறாரோ அவர் வந்து அதை எதுவுமே கேள்வி கேட்காம அவங்களெல்லாம் கொடூரமாக கொல்றாரு. இவர் எதுக்காக இப்படியெல்லாம் கொள்கிறாருன்னா, இவங்க பண்ணுற டர்ட்டி பிஸ்னஸ், அதாவது இந்த ரஷீத் கான் அப்படிங்கிறவர் பண்ணுற டர்ட்டி பிஸ்னஸ், அப்புறம் கவர்மெண்ட், அவருக்கு பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான ஆளுங்க அசைன் பண்ணுற வேலைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கெட்ட போலீஸாக தான் காமிக்கிறாங்க ரஷீத் கானை. ஸோ அவர் வந்து இவரை ஹிட்மேனை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொல்றது, பல பேரை கொண்டிருக்காரு. அவர் எத்தனை பேரை கொன்னாரு அப்படிங்கிறதே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இடையில அந்த அவர் மனசாட்சி அவரை கேள்வி கேட்குற மாதிரி பல சீன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமான ஆள் இவர். பேசிக்கலி யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அவங்க கொண்டு போகிறதில்ல. இந்த படம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நரேட்டிவ் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சலீம் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தேடிட்டு தான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார். இந்த ரஷீத் கான் கிட்ட, சலீம் எங்கே இருக்கான், அவனை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கேட்குறதுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன பாஸ்ட் இருக்குது சலீம் கூட, அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோடு தான் இந்த படம் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தில் வந்து அது யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படத்தில். யூஸ்வலாக நம்ம பல கில்லர் படம் பார்த்துருப்போம். எல்லா கில்லர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கில்லருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த பேக் ஸ்டோரியில் அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து ரொம்ப கெட்டவராக மாதிரி எல்லாரையும் கொள்கிறாரு. அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஸ்லைட்லி போனாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். எல்லாத்தையும் நானே ரிவீல் பண்ணால் உங்களுக்கு அதில் இருக்கிற சர்ப்ரைஸ் போயிடும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சினிமா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, சினிமா கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் ஷூரிட்டி நான் உங்களுக்கு தரேன். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.